ஹலோ எவ்ரிவன், நான் தான் சிபிஎஸ் பெஞ்ச். இந்த வீடியோவில் ஒரு 55K பட்ஜெட்டில் ஒரு கேமிங்/எடிட்டிங் பிசியோட பில்ட் ரெக்கமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த பில்டு ரெக்கமெண்டேஷன் வீடியோ பண்ணுறதுக்காக எம்டி கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் ஏன் இந்த சைட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டில் பில்ட் யுவர் பிசின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சைட்டில் போய் நம்மளுக்கு தேவையான பார்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வேறு எந்த சைட்லையும் இல்லை. அதனால தான் இந்த சைட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஸ்பெக்கை நீங்கள் வாங்கும்போது நீங்கள் எந்த சைட்டில் வேணால் வாங்கிக்கோங்க. அமேசான் இல்லை ஏபிஜிபி ப்ரைம் இல்லை எலிட் ஹாப்ஸ் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலையோ இல்லை ரிச் ஸ்ட்ரீட்லேயோ எங்கே வேணால் வாங்கிக்கலாம். இது ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வீடியோ தான். நான் ஒரு பிசி பில்ட் பண்ணால் அது எப்படி பில்ட் பண்ணணும் அதை தான் இந்த இதில் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் ஃபுல் ஸ்பெக்ஸ். ஏன் இந்த ஸ்பெக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்கலாம். ப்ராசஸருக்கு Ryzen 5 5600T யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 கோர் 12 த்ரெட் ப்ராசஸர், PCIe 4.2 சப்போர்ட்டும் இருக்குது. அது இல்லாமல் இந்த டி வேரியன்ட் இந்தியாவில் மட்டும் தான் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியன்ஸ் அப்புறம் சில ஏஷியன் கண்ட்ரிஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 16 MB கேட்சிலேருந்து 35 MBக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது கேமிங்க்குலாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிளாக் ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது 5600 இருந்தது பார்த்தீங்களா, அதோட அடுத்த வெர்ஷன் இது. அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று ஒரு ப்ராசஸர் பார்த்தேன், அது 5700 மட்டும். அதில் பார்த்தீங்கன்னா PCIe 3.0, அதனால தான் அதை சூஸ் பண்ணல, இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நான் மதர் போர்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். ASRock B550M சூஸ் பண்ணியிருக்கேன். இது B550Mன்றனால நம்மளுக்கு PCIe 4.0, அதனால் நம்ம PCIe 4.0வில் வர கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ண முடியும், SSD யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் PCIe 4.0 ஸ்பீட்ஸ்லேயும் ரன் ஆகும். இதோட IOS பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு 4 USB போர்ட்டு, அப்புறம் 2 USB போர்ட்டு ப்ரிஃபரல்ஸ் காரை கொடுத்துருக்காங்க. ஒரு GB இன்டர்நெட் போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரேம் யூஸ் பண்ணி ரேம் 3600 MHz சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா B550 போர்ட்ஸில் இது சப்போர்ட் ஆகும். 4600 MHz வரைக்கும் சப்போர்ட் ஆகும். அதனால் நான் 3600 சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்டிக் 1720. நான் ரெண்டு ஸ்டிக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் SSDயும் Kingston 1TB, இது 4th gen. நான் PCIe Gen 4 SSD தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரீட் ஸ்பீடு 6000 MBPS, ரைட் ஸ்பீடு 4000 MBPS வரும். PCIe 3.0 ஜென் ஸ்பீடை விட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டுக்கு RX 6600 யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு AMD GPU. ஒருவேளை உங்களுக்கு NVIDIA GPU வேணும்னா இது சூஸ் பண்ணிக்கலாம், RTX 3050. பட் ரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்கும். RX 6600 தான் அதிகமாக இருக்கும். நான் PSUக்கு பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டர் MWE 650 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இந்த ஸ்பெக்குக்கு ஒரு ஓவர் கில்லுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 6 கோர் 12 த்ரெட் ப்ராசஸர், அப்புறம் ஒரு 6600 தான். இது ஒரு 150 வாட் கார்டு தான். அது நம்ம ஒரு 200 வாட் கார்டு கூட இதில் போடலாம் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணணும்னா. ஏன் இந்த பவர் சப்ளை சூஸ் பண்ணால், பவர் சப்ளை தான் நம்ம ஒரு பிசிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது போயிடுச்சுன்னா இது நம்ம கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணணும். அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் இந்த டியர் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா C tier கொடுத்துருக்காங்க. இந்த பவர் சப்ளைக்கு இதை காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா MWE 650 வாட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு C tier கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் பில்டுக்கு இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த C tier. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3060, 4060, 6600, இந்த 2070, 5700 இந்த மாதிரி GPUஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஒரு 200 வாட் கன்சியூம் பண்ணுற மாதிரி GPUலாம் இந்த PSU யூஸ் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா ANT வேல்யூ அடட் இந்த கேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேன் ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்துடுது. அப்புறம் நம்ம இதில் டோட்டலாக ஒரு 6 ஃபேன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு USB போர்ட் இருக்குது, ஒரு மைக் போர்ட்டு, அப்புறம் ஒரு USB 2.0 இருக்குது, ரீஸ்டார்ட் பட்டன் எல்லாமே வந்துடுது. ஒரு C டைப் போர்ட்டும் இருக்குது, ஒரு USB 3.0 இருக்குது. இதுதான் இந்த ஃபைனல் ஃபுல் ஸ்பெக் பில்டு. உங்களுக்கு 52,879 rupees வருது. இதில் நான் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் இதை வாங்க மாட்டேன். இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எதனா செகண்ட் ஹேண்ட் GPU வாங்குவேன். லைக் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் சைட் இருக்குது. இது கேம் லூட். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இதில் கிராஃபிக்ஸ் கார்டில் போய்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19,900க்கு 20,000க்கு 3070 கிடைக்குது. அதே மாதிரி 20,000க்கு 6700 XT கிடைக்குது. நான் பேசிக்காக இந்த கிராஃபிக் கார்டு சூஸ் பண்ணிவிட்டேன். RTX 2070 சூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு அப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் ஒரு 3000 கிட்ட எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவையாகும்னு நினைக்கிறேன். அந்த 3000 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த இதுக்கு பதிலாக Ryzen 7 சூஸ் பண்ணிக்கலாம். Ryzen 7 5700X இது சூஸ் பண்ண வரக்கூடாது, இதை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது PCIe Gen 3 ஸ்பீட்ஸில் ஒர்க் ஆகும். நம்ம மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ASRock B550 போயிருக்கும். அதனால் 5500X எடுத்துருவேன். இதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்போது கிட்டத்தட்ட பட்ஜெட் இதே தான் வரும். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஹையர் ஸ்பெக்ஸ் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30 month செக்கிங் வாரண்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சைட்டும். இதுலேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் செகண்ட் ஹேண்ட். இதை விட பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் Facebook மார்க்கெட் பிளேஸ் போய் செக் பண்ணுறது தான்.
நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் கிராஃபிக் கார்டுன்னு சர்ச் பண்ணியிருக்கேன். சென்னை தான் லொக்கேஷன் வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 21,000க்கு RTX 3070 கிடைக்குது. வெறும் 15,500க்கு 3060 Ti கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்ஸோட அந்த வாங்கி விற்கிற சைட்ஸோட இதில் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு டேரெக்டாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 15,500 கொடுத்துருக்காங்கன்னா அந்த ப்ரைஸை விட நம்ம ஒரு 3,000 கம்மியாக கேட்டாலும் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி வாங்குற மாதிரி. இது ஒரு சூப்பர் ஆப்ஷன். இது RTX 2060 சூப்பர் மினின்ட்டு வெறும் 12,000 போட்டிருக்காங்க. இதை நம்ம பார்கெயின் பண்ணி ஒரு 9,000 வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த RX 6600 இல்லை RTX 3050 இந்த 19,000க்கு இல்லை 20K பட்ஜெட்டில் வாங்குறதுக்கு பதிலாக அந்த 9,000 கொடுத்து அந்த நான் காமிச்சேங்கல்ல இந்த RTX 2060 இது 9,000 கேட்டால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஒரு 3K கம்மியாக இதை வாங்கிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு 10,300 இதில் பேலன்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு இதுக்கு பதிலாக 5700X சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மதர் போர்டில் கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 4 ஸ்லாட் மதர் போர்டு வாங்கிக்கலாம் ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுறதுக்காக. அப்புறம் உங்களுக்கு மெக்கானிக்கல் கீபோர்டு பிடிக்கணும் அதை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிறையா இது பண்ணலாம். அதான் நம்ம கஸ்டம் பிசிலேயே ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதை விட பெட்டராக நீங்கள் எதனா பில்டு வச்சுருந்தீங்கன்னா எனக்கு பில்டு பண்ணிவிட்டு பிக்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பெட்டரா அது பெட்டரான்னு பார்க்கலாம். அப்புறம் வேறு எதனா பட்ஜெட் இருந்தால் சொல்லுங்கள். அந்த பட்ஜெட்டில் பிசி பில்ட் பண்ணலாம். என் வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக கோல்டு இருக்குது. அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.